பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்கள் புத்தகம் 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று 2 கேள்வியை சங்கீதக்காரன் தாவீது எழுதுகிறார். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய அந்த கேள்வி, ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பர்வதமாக இருக்கிற அந்த பரலோகத்தில், அந்த கூடாரத்தில் யார் தங்க முடியும்? யார் வாசம் பண்ண முடியும் என்று சொல்லி கேட்கிறார். அதற்கு பதிலும் அங்கே இருக்கிறது. முதலாவது பார்த்திங்கன்னா, அந்த பரிசுத்த பர்வதமாக இருக்கிற பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க வேண்டுமானா, முதலாவது உத்தமனாய் நடக்க வேண்டும். ஆமேன். ஆபிரகாமை பார்த்து சொல்கிறாரு, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொண்டிரு என்று சொல்லுகிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்போ இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் உத்தமனாக நாம் வாழ்வோமானால், அதாவது நீதிமானாய் வாழ்வோமானால், அந்த பரிசுத்த பர்வதமாக இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். 2வது பார்த்திங்கன்னா, நீதியை நடப்பிக்கிறவன், நீதியாய் வாழுகிற மனிதன், அவன் நீதியான வழியில் நடக்கிறவன், அவன் பரிசுத்த பர்வதமாக இருக்கிற அந்த பரலோகத்தில் வாசம் பண்ண முடியும். 2வது நீதியாய் நடப்பிக்கிறவன். 3வது பார்த்திங்கன்னா, மனதார சத்தியத்தை பேசுகிறவன், அதாவது சத்தியத்தை மற்றவர்களுக்கு மட்டுமல்ல, தானும் அதை கடைபிடித்து கேட்கிற சத்தியங்கள், வேத வசனத்தின் மூலமாய் நாம் கேட்கிற சத்தியம் முதலாவது நமக்கு, 2வது மற்றவர்களுக்கு என்று சொல்லி சத்தியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு போதிக்கிற அந்த அனுபவம் தான் மனதார சத்தியத்தை பேசுகிறவன். அப்போ கர்த்தருடைய பருவத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால், மனதார சத்தியத்தை பேசுகிறவன் பிரவேசிக்க முடியும். அடுத்தல 4வது பார்த்திங்கன்னா, 3ஆம் வசனம், அவன் தன் நாவினால் புறங்குறாமலும், புறங்குறது கோல் சொல்லுதல். சில ஆட்கள் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. புறங்கூறாதவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அடுத்தல, தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும், தன் அயலான் மேல் வரும் சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கிறான். அதாவது தீங்கு செய்யாதவன் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ தீங்கு செய்யாதவன், நிந்தையான பேச்சை எடுக்காதவன், இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த பரிசுத்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறா